அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் தமிழக மாணவ மாணவிகள் எந்த விளையாட்டு பிரிவில் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை கண்டறிந்து அந்த விளையாட்டுகளில் மாணாக்கர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்குகிறது. விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் மாவட்டம் தோறும் கோடைகால பயிற்சி முகாம் நடைபெறும். இந்த விளையாட்டு பயிற்சி முகாமில் 18 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளலாம். அதன்படி இந்த ஆண்டு ஏப்ரல் 29 முதல் மே 13ஆம் தேதி வரை கால்பந்து, வாலிபால், கபாடி, கூடைபந்து உள்ளிட்ட பல விளையாட்டுகளுக்கு கோடைகால சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என்றும், அதற்காக இந்த ஆண்டு கோடைகால பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி கட்டணமாக சென்னையில் 500 ரூபாயும் இதர மாவட்டங்களில் 200 ரூபாயும் கட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் செய்தி வெளியிட்டுள்ளனர். கோடைகால பயிற்சி முகாமில் கலந்து கொள்பவர்களில் பெரும்பாலானோர் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படித்து வருபவர்கள். அவர்களிடம் பயிற்சிக்கு கட்டணம் வசூலிக்க ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்புக்கு விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் மாணவர்களின் விளையாட்டு பயிற்சியை ஊக்குவிக்கும் வகையில் கோடைகால பயிற்சி முகாமிற்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்காமல் 18 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு விளையாட்டு பயிற்சி வழங்கப்பட்டு வந்தது. ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று தமிழகத்தில் விளையாட்டுத் துறையில் தங்களது திறமைகளை நிரூபித்து வந்தனர். தமிழகத்தில் விளையாட்டை ஊக்கப்படுத்துவோம், தேசிய மற்றும் உலக அளவிலான போட்டிகளில் தமிழக வீரர்கள் பங்கு பெறுவதை ஊக்குவிப்போம் என்றும், அதற்காக மாவட்டம் தோறும் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்படும் என்றும், தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளை பிரதமரை வைத்து ஆரம்பித்து வைத்தோம் என்றும், உலக செஸ் போட்டியை தமிழகத்தில் நடத்திவிட்டோம் என்று சுய தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் திமுக அரசு முதல்வரின் வாரிசு அமைச்சரின் கீழ் செயல்படும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எந்த ஆண்டும் இல்லாத புதுமையாக இந்த ஆண்டு கோடைகால பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் மாணவரிடமிருந்து பயிற்சி கட்டணமாக 500 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் வசூலிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது விளையாட்டு ஆர்வலர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் திமுக அரசு தமிழக மாணவர்களுடைய விளையாட்டு ஆர்வத்தை ஊக்கப்படுத்தும் முயற்சி. இந்த ஆட்சியாளர்களின், குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயல்பாடுகளை பார்க்கும்போது, தகுதி இல்லாதவர் கையில் அதிகாரம் கிடைத்தால் அவர் திறமைசாலிகளை கூட தகுதியற்றவர்களாக்கி விடுவார் என்ற மேலை நாட்டு அறிஞர் ஒருவர் சொன்னதுதான் ஞாபகத்திற்கு வருகிறது. பாரா ஒலிம்பிக் உலக போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்றேன் என்று கடையில் வாங்கிய கோப்பையுடன் வந்த நபரை உச்சி முகர்ந்து அவருடன் படம் எடுத்தது மட்டுமின்றி தன் முதல்வர் தந்தையுடன் நிற்க வைத்து புகைப்படம் எடுத்து வெற்று விளம்பரம் தேடிய அதி புத்திசாலி அமைச்சரிடம் இதைவிட பெரிதாக எதையும் எதிர்பார்க்க முடியாது. விளையாட்டில் ஆர்வமுள்ள துடிப்புமுக்க மாணவர்களை முடக்கி போடும் இந்த நாடகமாடி அரசின் செயலை அதிமுகவின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன். விளையாட்டை ஊக்கப்படுத்துவோம் என்று ஒரு பக்கம் கூறிக்கொண்டே மறுபக்கம் அரசு பள்ளி மாணவரிடம் கட்டணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், வழக்கம் போல் கோடை சிறப்பு பயிற்சி முகாமுக்கு எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க கூடாது என்று இந்த திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.